MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays vandachu, namma GT Holidays vandachu. South India's #1 travel brand. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR Anjambakam. கோல்டு அப்படிங்கும்போது அதிகபட்ச பணத்துக்கு தான் வாங்கணும்னு குறிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா லீஸ்ட் அமௌண்ட் என்னவா இருக்கு? 10 ரூபாய். டீ குடிக்கிற காசுல கோல்டுங்கிறது வந்து ஐடியல். டீ குடிக்கிற காசு 10 ரூபாய். ஒரு ஜுவல்லரி ஷாப் வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த ஜுவல்லரி வச்சு நம்ம அசஸ் பண்ணுவோம். ஓகே, அவங்க இவ்வளோ வருஷம் இருக்காங்க, அப்போ நம்பி நம்ம அதில் போடலாம். இப்போ புதுசாக இப்போ நீங்கள் சொல்கிற ஆப்புக்கும் அந்த ஆப்புக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் அப்படின்றது உண்டா? அவங்க என்ன பண்ணுறாங்க, நகை சீட்டோட இன்னும் மறு ரூபம் தான். இந்த டிஃபரன்ஸ் எப்படி மாறுதுன்னா, டிஜிட்டல் கோல்டு ஆக்சுவல் டிஜிட்டல் கோல்டு என்ன, நீங்கள் வாங்கினா அந்த கோல்டுக்கு ஓனர் நீங்கள். இன்னைக்கு நீங்கள் அதை 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 10,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அந்த தங்கத்தை வாங்கின உடனே அந்த தங்கத்தோட ஓனர் நீங்கள் ஆயிருங்க. இன்னைக்கு மொபைலோட மார்க்கெட் 80% ஆஃப் த சேல்ஸ் ஆன்லைனில் தான் நடக்குது. ட்ரெண்ட் எப்படி மாறிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் நம்ம வீட்டுக்கு வருது, அதுக்கும் வாரண்டி இருக்குது, கேரண்டி இருக்குது, இன்வாய்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மக்கள் அந்த ட்ரெண்ட் மாறுது. இப்போ இந்த ட்ரெண்டு வந்து கோல்டுக்கு நோக்கி மாறி வந்துட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கோல்டோட விலை ஸ்கை ராக்கெட் ஆகி இப்போ அரௌண்ட் 24 கேரட்டோட விலை 9,800 ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்கு. 365 நாள் நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டுக்கு கோல்டு வாங்குறீங்க. உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்ப்போம். 366 நாள் ஒருத்தர் ட்ரேடிங் பண்ணுறாரு, என்னெல்லாமோ பண்ணுறாரு, அவரோட ரிட்டர்ன்ஸ் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் தான் ஜெயிக்குது. இந்த இடத்துல கோல்டோட ப்ரைஸை ஆவரேஜ் பண்ணிடுவீங்க. அப்போது உங்களுக்கு அதிக குவான்டிட்டி ஆஃப் கிராம் கிடைக்குது. உங்கள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற எல்லாரை விடையும் அதிகமாக தான் இருக்கும். இது மேத்தமேட்டிக்கல் ப்ரூவன் கான்செப்ட். நான் சொல்கிறது யாருனாலும் செய்யலாம், கன்சிஸ்டன்சி மட்டும் தான் வேணும். ஸோ இப்போ நான் டெய்லியும் வந்து 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா 365 நாள் 3,650 ரூபா பண்ணியிருப்பீங்க. இந்த 3,650 ரூபா நீங்கள் ஒரே ஷாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பிரித்து இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டர் வேல்யூ கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். இது மேத்தமேட்டிக்ஸ். இப்போ பேங்க் ஆப்பில் நான் எல்லா டிரான்சாக்ஷன் பண்ணுறேன். ஒருவேளை பேங்க் ஆப் டிசால்வ் ஆனால் நான் நேரடியாக பேங்க்குக்கு போயிடும். பேங்க் போய் இந்த மாதிரி சோன்ஸோ இருக்குது, அப்போ நான் எங்கே யார்கிட்ட போகிறது? இங்கே எங்களோட ஆஃபீஸ், நீங்கள் வாங்குற இன்வாய்ஸில் எங்களோட கம்பெனி அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸ் இங்கே தான் இருக்குது. ஆஃபீஸே காலி பண்ணிட்டு போயிட்டீங்க, அப்போ நான் யார்கிட்ட போய் கேட்குறது? வெளியே வருது நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் 1000 ரூபா சொன்னீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10,000 ரூபாய்க்கு நீங்கள் கோல்டு சேவ் பண்ணீங்க, விச் இஸ் 1 கிராம். 1 கிராம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்கலாகவே கோல்டு வந்துடும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட NK ஆனந்த் ப்ரோ இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போது அந்த நம்ம கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் குறிப்பாக பேசுகிறதா இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, கோல்டு அப்படிங்கும்போது அதிகபட்ச பணத்துக்கு தான் வாங்கணும்னு. குறிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா லீஸ்ட் அமௌண்ட் என்னவா இருக்கும்? 10 ரூபாய். 10 ரூபாய், 5 ரூபாய்க்குலாம் பண்ண முடியாது. இல்லை கேட்குறேன், ரொம்ப லீஸ்ட். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 ரூபாய் கூட பண்ண வைக்க முடியும். ஆனால் 1 ரூபாய்க்கு நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணுற ட்ரை பண்ணிங்கன்னா, இன்றைக்கி 1 ரூபாயோட வேல்யூ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு ஒரு அதுக்குன்னு 1 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறது அது 1 ரூபாயோட ஜாஸ்தியாக இருக்கும். உங்களோட ஒரு நிமிஷத்தோட வேல்யூ நான் சொல்லுறேன். ஸோ அப்படி பார்க்கல, டீ குடிக்கிற காசுல கோல்டுங்கிறது வந்து ஐடியல். டீ குடிக்கிற காசு 10 ரூபாய். ஸோ அதுதான் இந்த 10 rupees அப்படின்றது, ரைட்? ஸோ அப்போ ஒரு டீ குடிக்கிற காசு இருந்தால் கூட ஒரு டீ சாப்பிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 10, அதுக்கு ஒரு 10 அப்படின்றது அவ்வளோதான். அப்போ நீங்கள் டீ சாப்பிட்றப்பெல்லாம் 10 ரூபாய் போடலாம் மாட்டேன் தாராளமா. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, நீங்கள் இப்போ புதுசாக நமக்கு அறிமுகமாகிற ஆப் அப்படின்றது இருக்குது. நம்ம கோல்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 ரூபாய்க்கு கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போது நம்பகத்தன்மை வாய்ந்ததா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது பெருவாரியாக எல்லாருக்கும் என்ன ஒரு யோசனை வரும், ஒரு ஜுவல்லரி ஷாப் வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜுவல்லரி வச்சு நம்ம அசஸ் பண்ணுவோம். ஓகே, அவங்க இவ்வளோ வருஷம் இருக்காங்க, அப்போ நம்பி நம்ம அதில் போடலாம். இப்போ புதுசாக இப்போ நீங்கள் சொல்கிற ஆப்புக்கும் அந்த ஆப்புக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் அப்படின்றது உண்டா? ஸோ எப்படின்னா, நீங்கள் சொல்ல அந்த 2 ஆப்பை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, பேர் மட்டும் ஒரே மாதிரி பேர் வச்சுப்பாங்க. டிஜி சம்திங் பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, நகை சீட்டோட இன்னும் மறு ரூபம் தான் அது. ஆக்சுவலி ஓகே, நகை சீட்டு கடையில் வந்து போட்டுட்டு இருந்தீங்க, இனிமேல் நீங்கள் வீட்டில் இருந்தே நகை சீட்டை போடுங்கன்னு சொல்லி நகை சீட்டு மாதிரியே தான் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. எப்படின்னா 11 மாதம் போடுங்க, 11 மாதத்துக்கு நடுவில், அதாவது அந்த 11 மாதமும் அந்த தங்கத்துக்கோ பணத்துக்கோ நீங்கள் ஓனர் கிடையாது. 12வது மாதத்துலாம் நீங்கள் போய் ஆபரணமாக தான் வாங்க வேண்டும். இதுதான் அவங்க கொடுக்குற கிளாஸ். அப்போ என்ன ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக அது நகைச்சீட்டு கான்செப்ட் மாதிரி வந்துடுது. இங்கே இந்த டிஃபரன்ஸ் எப்படி மாறுது அப்படின்னா, டிஜிட்டல் கோல்டு ஆக்சுவல் டிஜிட்டல் கோல்டு என்ன, நீங்கள் வாங்கினா அந்த கோல்டுக்கு ஓனர் நீங்கள். இன்றைக்கி நீங்கள் அதை 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 10,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அந்த தங்கத்தை வாங்கின உடனே அந்த தங்கத்தோட ஓனர் நீங்களாக ஆயிடுறீங்க. நாளைக்கு எனக்கு வீட்டுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டோர் ஸ்டெப் டெலிவரி ஆகிடுது. இப்போ இந்த டோர் ஸ்டெப் டெலிவரி எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் மிச்சம் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆன்லைனில் வாங்குறதோட கான்செப்டே. நீங்கள் கேட்குற மாதிரி ஆஃப்லைன் ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் வருஷ கணக்கில் இருக்காங்களே, அப்போ அவங்க நம்பகத்தன்மை கூட இருக்குன்னா எஸ். ஆனால் அந்த ஆஃப்லைன் ஜுவல்லரி ஸ்டோர்ஸுமே ஒரு பாயிண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இதே கேள்வி தான் மக்கள் மனசில் இருந்திருக்கும்.
இருப்பாங்களா, நல்லா நடக்குமா, அந்த காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஆக்சுவலி எஸ்எஸ்ஐ இப்போ நாங்கள் 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 வருஷம் தாண்டிச்சுன்னா 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ண கம்பெனி அந்த ட்ரஸ்ட் கொஞ்சம் கூடும். ஸோ எவ்ரிடே ட்ரஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சம்பாதிக்க தான் முடியுமே தவிர அதை பணம் கொடுத்து யாரையும் வாங்க முடியாது. அது சம்பாதிக்க தான் முடியும். நம்ம குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் அந்த ட்ரஸ்ட் வந்து நம்ம மேலே வைப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஆப்புக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்றது. எஸ். ஸோ எல்லா ஜுவல்லரிஸுமே அந்த ஒரு சீட்டு கான்செப்ட்ல தான் உள்ள வந்திருக்காங்க. எஸ். ஏன் இப்போ நான் கேட்குறேன் பிரதர், இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 வருஷம் நாங்கள் இது பண்ணுறோம், புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்தாலும் நாங்களும் சஸ்டெயின் பண்ணுவோம், கரெக்டாக போயிட்டு இருக்கோம், அப்போ அவங்களால ஏன் பண்ண முடியல? ஓகே, அவங்களுக்கு வந்து டெக் கம்பெனிஸ் கிடையாது. இதுதான் டெக்னாலஜிக்கும் அந்த மாதிரி இருக்கிற கண்டெம்பரரி பிசினஸ் இருக்கு. அவங்க ரெகுலர் ஷாப், அவங்களுடைய ஃபுல் ஜாப் வந்து என்னன்னா நகை விற்கிறது தான் அவங்களோட மெயின் எய்ம். நகை எவ்வளோக்கு விற்கிறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ லாபம். ஸோ அப்போ அவங்க ஆஃப்லைனில் கடை வச்சிருப்பாங்க. கடையோட ரெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் இருக்கும். 25 லட்ச ரூபா ரெண்ட்டு, 30 லட்ச ரூபா ரெண்ட்டுன்னு இருக்கும். அந்த மெயின் ஏரியா டி நகர்லாம் போனீங்கன்னா 50 லட்ச ரூபா ரெண்ட்டுக்கு கூட கடை இருக்குது. அப்போ அந்த காசெல்லாம் அவங்க வந்து ரீகூப் பண்ணணும்னா ஜுவல்லரி விற்றா மட்டும் தான் ரீகூப் பண்ண முடியும். ஜுவல்லரியும் அதுவும் ஆபரண தங்கத்தில் 18%, 20% வேஸ்டேஜ் வச்சா தான் அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த நான் சொல்கிற இந்த கான்செப்ட்டில் வந்து டிஜிட்டலில் ஆப்ரேட் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரேஷனல் காஸ்ட் கம்மியாகும். அந்தமாதிரி கடை பெருசாக வச்சு பிரம்மாண்டமாக கடை வைக்கிற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே என்ன வேணும், தங்கம் வேணும்னு வராங்க கஸ்டமர். அவங்களுக்கு தங்கமாகவே கிடைச்சா போகிறோம்ல. இப்போ நான் தங்கத்துக்கு மேலே வந்து நான் வந்து கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு டிசைன் பண்ணி இப்போ இந்த தங்கத்தோட விலை வந்து இன்னும் ரேட்டு ஜாஸ்தியாக வச்சு நம்ம விற்கிறது வந்து பிரயோஜனம் இல்லை. தங்கத்தை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு 1 கிராம் தங்கம் நான் தரேன் சார், 20,000 ரூபா கொடுங்க, BMW காரை டெலிவரி பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன கேட்பீங்க, நீங்கள் BMW காரை டெலிவரி பண்ணுறதுக்கு நான் எதுக்கு சார் ரூபா கொடுக்கணும்னு கேட்பீங்களா? இதே கான்செப்ட் தான். தங்கத்தை தங்கமாகவே வாங்குறது தான் கான்செப்ட். தங்கத்தை தங்கமாகவே வாங்கும்போது உங்களுக்கு பெட்டர் வேல்யூ கிடைக்கும். வேஸ்டேஜ் மேக்கிங் வேஸ்டேஜ் எதுவுமே நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது, வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பணத்துக்கு அதாவது எப்படி சொல்கிறேன்னா, யூ கெட் மோர் கிராம்ஸ் ஆஃப் கோல்டு ஃபார் த சேம் அமௌண்ட் ஆஃப் மணி. கடையில் போய் 1000 ரூபாய்க்கு வாங்கினாலும் ஒரு 1 கிராம் கிடைக்கும். இங்கே அதே 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு அதிகமாக கிராம்ஸ் கிடைக்கும் தான் நான் சொல்ல வரேன். அப்போ மக்கள் வந்து எங்கே வேல்யூ அதிகமாக இருக்கோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக போவாங்க. அண்ட் ட்ரெண்ட் மாறுது. ஆக்சுவலி இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா ஆன்லைனில் நிறைய பேர் வாங்குறதுக்கு பயப்படுவாங்க. அதை நான் சொல்கிறேன், ஜென்ரல் இ-காமர்ஸ் சொல்கிறேன். ஜென்ரல் இ-காமர்ஸ்லேயே நம்ம வந்து ஒரு மொபைல் ஃபோன் ஆர்டர் பண்ணால் நல்லா வருமா, பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கிடலாம் நம்ம அம்மா அப்பா சொல்கிற காலம் போய் இன்றைக்கி மொபைலோட மார்க்கெட் 80% ஆஃப் த சேல்ஸ் ஆன்லைனில் தான் நடக்குது. ஆன்லைனில் தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், 180 பேர் ஆன்லைனில் மொபைல் வாங்கிறாங்க. அந்த ட்ரெண்ட் எப்படி மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் நமக்கு வீட்டுக்கு வருது, அதுக்கும் வாரண்ட்டி இருக்குது, கேரண்டி இருக்குது, இன்வாய்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மக்கள் அந்த ட்ரெண்ட் மாறுது. இப்போ இந்த ட்ரெண்டு வந்து கோல்டுக்கு நோக்கி மாறி வந்துட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கோல்டோட விலை ஸ்கை ராக்கெட் ஆகி இப்போ அரௌண்ட் 24 கேரட்டோட விலை 9800 ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்கு. இப்போ 10,000 தொட்டுருச்சு. போன மாதம் தான் கோல்டோட ஆல் டைம் ஹை. அப்படின்னா டாலர் ரேட்டில் சொல்லும்போது $3,450 வரைக்கும் கோல்டு தொட்டது உச்சம். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கோல்டுலேயே உச்சம் அதுதான். நாங்கள் எங்கள் ஆப்லேயே 10,250 ரூபா கிராமுக்கு அன்றைக்கி விற்கிற சுச்சுவேஷன் வந்துச்சு. அன்றைக்கி விலை வந்து 10,250. அது ஒரு மைல் ஸ்டோன். ஆக்சுவலி 10,000 தாண்டி போனது வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ சப்சைட் ஆகி கொஞ்சம் வந்திருக்கு. அண்ட் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். அப்போ தங்கத்தின் விலை ஏறிட்டே போகும்பொழுது ஒரு மாத சம்பளம் 15,000 ரூபாய் 20,000 சம்பாதிக்கிறவங்களால தங்கம் வாங்க முடியுமாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. அப்போ அவங்களுக்கு இந்த மெத்தட் நான் சொல்கிறேன், இந்த ஃப்ராக்ஷனல் மெத்தட் ஆஃப் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்யூஷனாகவே வந்துடும். இது வந்து ஒரு டே டு டே நார்மே ஆகிடும். இன்றைக்கி எப்படி வந்து ஒரு கேப் புக் பண்ணால் மொபைல் ஆப்பில் தான் இன்றைக்கி எல்லாருமே கேப் புக் பண்ணுறாங்க டக்குன்னு. அது வந்து ஒரு டே டு டே ஆக்டிவிட்டியுமே ஆன மாதிரி தங்கம் வாங்கினாலும் ஃப்ராக்ஷனில் வாங்குற சுச்சுவேஷன் வந்துடும். ஏன்னா ஒரு கடைக்கு போனோன்னா மினிமம் 1/2 கிராமோ 1 கிராமோ வாங்கினா தான் கஸ்டமராகவே நான் உள்ளே வைப்பேன். நான் போய் 50 ரூபா 100 ரூபா கொடுத்து கொண்டு போய் எனக்கு கொஞ்சம் தங்கம் தாங்கன்னா யாரும் தரமாட்டாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது இங்கே 10 ரூபாய்க்கு கூட வேல்யூ இருக்கும்போது அவங்க அப்பப்போ இந்த மைக்ரோ சேவிங்ஸ் வந்து பெருசாகிடும் நான் சொல்ல வரேன். அது மக்கள் அந்த ட்ரெண்டுக்கு மாறிடுவாங்க. அப்படி மாறினா அந்த ஹோல்சமாக 1 கிராம் வாங்கி அப்புறம் அவங்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அந்த கம்பேரிட்டிவ்லி ஜுவல்லரிஸோட ஆப்புக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவங்க சீட்டு பேசிஸில் நடத்துகிறாங்க, அதில் ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது இருக்குன்னு. அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ராஃபிட் வேணுன்றது ஒரு கம்பெனியோட இலக்காக இருக்கும் இல்லையா? அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் இல்லையா? எங்களுடைய ப்ராஃபிட் வந்து சிம்பிளுங்க. அந்த கோல்டு வந்து நாங்கள் மார்க்கெட் ப்ரைஸில் தான் கஸ்டமருக்கு கொடுக்குறோம். நீங்கள் எங்ககிட்ட மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கிக்கிறீங்க. நாங்கள் எங்களோட ப்ராஃபிட் எப்படி வருங்கன்னா, நாங்கள் பல்கில் கிலோவில் ப்ரொக்யூர் பண்ணுவோம். 10 kg 20 kg 50 kg ப்ரொக்யூர் பண்ணும்போது எங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒரு சின்ன சப்சிடைஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும். இந்த டிஃபரன்ஸ் தான் எங்களோட ப்ராஃபிட். ஓகேங்களா? இந்த டிஃபரன்ஸ் ரொம்ப மார்ஜினல். மறுபடியும் நான் சொல்கிறேன், ரொம்ப தின் மார்ஜின், ரேஷர் ஷார்ப் மார்ஜின் வச்சுக்கோங்களேன். ஆனால் வால்யூமில் பண்ணும்போது அதை பண்ண முடியும். இட்ஸ் எஃபெக்டிவ். மீனிங் ஒரு நகை கடையால் எங்கள் மாடல் ஆப்ரேட் பண்ண முடியாது. மாடலில் நகை கடை ஆப்ரேட் பண்ணால் அவங்களுக்கு லாஸ் ஆகிடும். கடையை மூடிட்டு போகிற சிச்சுவேஷன் கூட வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற ரெண்ட்டு, ஸ்டாஃப் சேலரி, இபி சார்ஜஸ்ஸு, ஏசி சார்ஜஸ்ஸு, செக்யூரிட்டி சார்ஜஸ்ஸு, இப்படி ஒரு மேட்டர் இருக்குது. இதெல்லாம் அவங்க கவர் பண்ணணும்னா அதிக அமௌண்ட்டுக்கு அவங்க மார்ஜின் வச்சாதான்
வர்றவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி சரி, வர்றவங்களுக்கு கொடுக்குற டீ காஃபி ஸ்நாக்ஸ் முதற்கொண்டு அவங்க வாங்குற பொருளை விலை வச்சாதான் அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த மாடலை உடைக்கணும். இது கண்டெம்பரரி மாடல். இது எல்லாருக்கும் சூட்டபிள். ஆனால் இன்றைக்கி நான் போய் டெய்லி போய் நகை கடையில் நான் ஒரு புது மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதாவது என்ன ஒரு கான்செப்ட்னா கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு விஷயம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள கன்சிஸ்டன்சி எவ்வளோ முக்கியம், அது கோல்டில் எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா 365 நாள் நீங்கள் கோல்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாங்க. உங்களோட ROI வந்து மற்ற யாரோ ஒரு பயங்கர புத்திசாலிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுற அவரோட கூட இருக்கும். இது வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். 365 நாள் நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டுக்கு கோல்டு வாங்குறீங்க. உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்ப்போம் 366 நாள். ஒருத்தர் ட்ரேடிங் பண்ணுறாரு, என்னெல்லாமோ பண்ணுறாரு, அவரோட ரிட்டர்ன்ஸ் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் தான் ஜெயிக்குது இந்த இடத்துல. இந்த 365 நாள் நீங்கள் கோல்டு வாங்கும்போது ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நடக்கும். நீங்கள் அந்த காஸ்ட் கோல்டோட ப்ரைஸை ஆவரேஜ் பண்ணிடுவீங்க. அப்போது உங்களுக்கு அதிக குவான்டிட்டி ஆஃப் கிராம் கிடைக்குது. உங்கள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற எல்லார விடையும் அதிகமாக தான் இருக்கும். இது மேத்தமேட்டிக்கல் ப்ரூவன் கான்செப்ட். நான் சொல்கிறது யாருனாலும் செய்யலாம், கன்சிஸ்டன்சி மட்டும் தான் வேணும். ஸோ இப்போ நான் டெய்லியும் வந்து 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா 365 நாள் 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த 3650 ரூபா நீங்கள் ஒரே ஷாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பிரித்து இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டர் வேல்யூ கிடைக்கும் நான் சொல்கிறேன். இது மேத்தமேட்டிக்ஸ். ஓகே. ஏன்னா தங்கத்தின் விலை மாறிக்கொண்டே இருக்குது. நீங்கள் எல்லா நாளும் கண்ணை மூடிட்டு 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க. என்னைக்கெல்லாம் தங்கத்தோட விலை குறையுதோ கிராம் கூட கிடைக்குமா? என்னைக்கெல்லாம் தங்கத்தோட விலை ஏறுதோ அன்றைக்கி கிராம் கம்மியாக கிடைக்கும். அந்த 365 நாளோட ஆவரேஜ் தான் நீங்கள் கடைசியில் கிடைக்கிற கிராம்ஸ். இது நீங்கள் ஒரே ஷாட்டில் ஒரு நாள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் தங்கத்தின் விலை குறைந்தா உங்ககிட்ட வாங்குறதுக்கு பணம் இருக்காது. ஏன்னா 3650 ரூபாய்க்கு நீங்கள் முதலே வாங்கிட்டீங்க. அடுத்த நாள் தங்கம் குறையுமா உங்களுக்கு வாங்குறது. அண்ட் இன்னொன்று சொல்கிறேன், மக்கள் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டை டைம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா தங்க விலை குறைஞ்சா மட்டும்தான் நான் வாங்குவேன்னு சொல்லி அப்படியே கண்குத்தி பார்த்துட்டே இருப்பாங்க. குறையும், கிராமுக்கு 200 குறையும், வாங்க மாட்டாங்க. போன மாதம் நடந்தது சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலே லாஸ்ட் ஒரு 7-8 வருஷமாக கொரோனாக்கு அப்புறம் நடந்த ஒரு மேட்டர் நான் சொல்கிறேன். போன மாதம் யாருமே நோட் பண்ணவே இல்லை. ஒரே நாளில் ட்ரம்ப்போட டாரிஃப் வருதுன்னு சொல்கிறாங்க ஏப்ரல் 2ஆம் தேதி. உடனே கிராமுக்கு 200 ரூபா 250 ரூபா குறையுது. குறைஞ்ச உடனே அந்த நியூஸ் ஒன்று சர்க்குலேட் ஆகுது. 38% தங்கத்தின் விலை குறையும் அப்படின்னு ஒரு நியூஸ் சேனல்ஸ்லாம் அடித்து இதாக்குறாங்க. மக்கள் வந்து பேனிக்கில் பயந்து போய் 38% சரியாக போதான்னா கையில் இருக்கிற தங்கத்தை வித்துடலான்னு நிறைய பேர் வித்த கேஸையும் நான் பார்த்தேன் அன்றைக்கி லைவாக. எனக்கு கால் பண்ணி சொன்னார் ஒருத்தர், சார் நான் 11 கிராம் வச்சுருக்கேன், எனக்கு அந்த நியூஸை பார்த்தோன்னே நான் போய் விற்றுட்டேன், அப்படி நடக்குமா சார்னு கேட்குறேன். நான் சொன்னேன், விற்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நீங்கள் வித்துட்டீங்க. அப்படி நடக்காது. தங்கத்தின் விலை 38% சரியாது. அது சரியாக விட மாட்டாங்க. அப்படி குறையிற பையிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாயிருங்க. தங்கத்தோட விலை குறையும் போது பையிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். அப்போ நிறைய பேர் வாங்க வந்துருவாங்க. டக்குனு ரேட்டு குறையுது வாங்கும்போது மறுபடியும் மேலே தான் போகும். ஸோ அப்படி பார்க்கச்சில இது எல்லாமே நடந்துச்சா. மண்டே மார்னிங் ஓப்பன் ஆகுது, ஒரே நாளில் 5% இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரே நாளில் தங்கத்தின் விலை 5% கூட்டது அந்த ஏப்ரல் 2025 போன மாதம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா தங்கத்தின் விலை ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 2% மேலேயோ இல்லை 2% கீழேயோ தான் ஃப்ளக்சுவேட் ஆகும். 5% ஃப்ளக்சுவேஷனுங்கிறது நார்மல் கிடையாது. ஆக்சுவலி அது இந்த ட்ரேட் வாருங்கிற மேட்டர்னால தான் டக்குன்னு ஒரு அன்சர்டன் சுச்சுவேஷன் வரும்போது 5% ஒரே நாளில் ஏறுது. விற்றவங்க எல்லாருக்கும் லாஸ். ஏன்னா தங்கத்தை விற்கிறது ரொம்ப ஈஸிங்க, வாங்குறது ரொம்ப கஷ்டம். அப்போது அதை வந்து நான் சொன்ன மாதிரி அந்த டக்குன்னு ஒரு 250 ரூபா குறையுதுன்னு சொல்லி பயந்து போய் விற்றவங்க அடுத்து கிராமுக்கு 500 ஏறணும்னா ஐயோ விற்றுருக்காம வச்சிருந்துருக்கலாமே, தேவையில்லாமல் விற்பாங்க. தேவைப்பட்டு விற்றா வேறங்க, அது நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு தேவை இருந்துச்சு அதனால் நான் விற்றுட்டேன், ஓகே. தேவையே இல்லாமல் விற்றது வந்து பேனிக் செல்லிங் பண்ணிடுவாங்க. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கத்தை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக வாங்குறது, கன்சிஸ்டன்சி மட்டும்தான் உங்களால் வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த கம்பேரிசன் அந்த நார்மலாக ஜுவல்லரி ஷாப்புக்கு இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் கோல்டுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம், அதை தாண்டிய நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ நாம் சொன்ன மாதிரி இப்போ அதில் ஒரு நம்பகத்தன்மை இருந்தது, இதில் ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது டிசால்வ் ஆயிடுச்சு இந்த ஆப்பு. இப்போ எங்கே போகிறது, நான் யாருக்கிட்ட கேட்குறது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுக்கு நார்ம்ஸ் வச்சுருக்காங்க. இந்த நார்ம்ஸ் படி வால்ட்டில் இருக்கிற தங்கத்தையும் வெள்ளியையும் எல்லாருக்குமே திருப்பி கொடுத்துடணும் கஸ்டமர்ஸ்க்கு. இந்த ஃபார்ம் ஆஃப் மணியோ இல்லை அது அப்படி கோல்டாகவே சில்வராகவே கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணுங்கிறது நாம். ஏன்னா அது லைபிலிட்டி. அந்த லாக்கரில் இருக்கிற தங்கமும் வெள்ளியும் கம்பெனியோட தங்கம் கிடையாது, கஸ்டமர்ஸோட தங்கம். ஆன் பிஹாஃப் ஆஃப் தெம் வி ஹவ் ஸ்டோர்ட் இட். இப்போது இந்த தங்கத்தையோ வெள்ளியையோ இதுக்குன்னு சில நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கைட்லைன்ஸ் இருக்குது. இது எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும், அதுக்கு எத்தனை பேருக்கு அந்த வால்ட்டுக்கு ஆக்சஸ் இருக்குது, இவ்வளோ டீட்டெயிலாக அது வந்து ரெகுலேஷன்ஸ் கைட்லைன்ஸ் போகுது. ஸோ அப்போ என்ன ஆகும்னு கேட்டால் ஒரு தனி நபர்லாம் போய் அதை எடுத்துகிட்டு கிளம்பவும் முடியாது. ரெண்டாவது கிலோ கணக்கில் இருக்க தங்கத்தை வெள்ளியும் பேக்கெட்டில் போட்டு ஃப்ளைட் ஏறிலாம் யாரும் போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி அக்சஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா மல்டி சிக்னேச்சர் சொல்லுவாங்க. வால்ட்டை ஒரே டைமில் ஒரு சிங்கிள் பர்சன் அக்சஸ் பண்ண முடியாது. அது 3 5 பேர் ஒரே டைமில் ஒன்றா கூடி நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க 5 பேர் ஒரே டைமில் சாவி ரேகையில் வைக்கணும், அந்த மாதிரி வால்ட்டுங்க. அதனால அதுக்கு வந்து மல்டிபிள் லெவல் ஆஃப் அப்ரூவல்ஸ் இருந்தால் உள்ளே போய் அந்த வால்ட்டில் இருக்கிற கோல்டு சில்வரை அக்சஸ் பண்ண முடியும். அது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த சேஃப் அண்ட் செக்யூர்.
மக்களுக்கு திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் கம்பெனியோட லைபிலிட்டி ஜீரோங்க, ஆரோ கோல்டில் வாங்குற எல்லாருக்குமே திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அவங்க க்ளோஸ் பண்ண முடியுங்கிறது நான் சொல்ல வர விஷயம். ஸோ நினச்ச போல எல்லாரும் அப்படி டிசால்வ் ஆகிற கம்பெனிஸ் யாராக இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இன்ஃபேக்ட் அவங்க சொல்கிறாங்களா ஆஃப்லைன் ஸ்டோர் டிசால்வ் ஆகாது, ஆன்லைன் ஸ்டோர் டிசால்வ் ஆகும்னு சொல்கிறதே ஒரு அசம்ஷன் தான். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஆஃப்லைனில் டிசால்வ் ஆன ஏகப்பட்ட ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்குது. அதுக்கு காரணம் நான் சொல்கிறேன், மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். இந்த நகை சீட்டில் போடுற பணத்தை அந்த ஜுவல்லரி கம்பெனி எப்படி வேணால் செலவு பண்ணலாம். அப்படி அர்த்தம் என்னென்னா, அவங்க தங்க பிஸ்னஸும் பண்ணலாம், அதர்ஸ் வேறு பிஸ்னஸும் பண்ணலாம். சரிங்களா? இப்படி தப்பாக வேறு பிஸ்னஸில் போட்டு லாஸ் ஆன உடனே தான் அந்த கம்பெனியை மூடிட்டு போனதுக்கான சிச்சுவேஷன் நடந்திருக்கு ஹிஸ்ட்ரியில். நான் சொல்கிறேன், ஹிஸ்ட்ரி ஆஃப் மூடிட்டு போன ஜுவல்லரி ஷாப்போட ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன். என்ன பண்ணியிருக்காங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நேம்லாம் சொல்ல விரும்பல, இது நடந்த ஒரு விஷயம் தான். என்ன பண்ணுறாங்க, 11 மாதம் நகைச்சிட்டு மக்கள் நிறைய பேர், இது கைண்ட் ஆஃப் க்ரௌட் சோர்ஸ்னு வச்சுக்கலாம், க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி மக்கள் எல்லாம் பணம் கொடுக்குறாங்க, ஒரு சில கோடிகள் ஆஃப் பணம் கிடைக்குது. அதை வச்சு அவன் அந்த கோல்டு பிஸ்னஸே அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருப்பாங்க. அவனுக்கு யாரோ ஐடியா கொடுக்குறாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுங்கள், கோல்டில் வெறும் 10% 20% லாபம் வரும் உங்களுக்கு, இது ரியல் எஸ்டேட் பண்ணிங்கன்னா 100% லாபம் எடுக்கலாம்னு சொல்லி மிஸ்கைட் பண்ணி அவங்க அதை கொண்டு போய் அந்த பணத்தை, மக்களோட பணத்தை அவங்க தங்கத்தில் விட்டுட்டு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 11 மாதத்தில் எப்படி ரியல் எஸ்டேட் வாங்கி விற்று கட்டி விற்க முடியும்? முடியாது. 12வது மாதத்தில் நகை கேட்டு கஸ்டமர் வந்துடுவாங்க, இருக்கிற பணம் ஃபுல்லாக லாக் ஆகிருக்கு ரியல் எஸ்டேட்டில் விற்காமல். அப்போ டிஃபால்ட் ஆக ஆரம்பிக்குது. டிஃபால்ட் ஆகிறனால இது எப்படி இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். மக்கள் கொடுக்குற பணம் அப்ஃப்ரண்ட்டாகவே கோல்டு அண்ட் சில்வராக லாக்கில் இருக்குது. எட் எனி மொமெண்ட் 1:1 ரேஷியோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ ஆப்பில் வந்து 1 கிலோ கோல்டு விற்றுருக்கோம் அப்படின்னா லாக்கரில் 1 கிலோ கோல்டு இருக்கும். ஸோ அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் கேட்டால் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட வேண்டியதானே. அந்த 1 கிலோ கோல்டுக்கு எங்களுக்கு ஒரு மினிமல் மார்ஜின், அது எங்களுடைய ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட் எங்களுடைய ப்ராஃபிட். ஸோ ஒரு மினிமல் ப்ராஃபிட்டில் சிம்பிளாக சொல்லணும்னா 150 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ₹1 சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது கஸ்டமர்ஸ்க்கு ₹1 பெரிய விஷயம் இல்லை. ஆனால் 150 கோடி மக்கள்கிட்ட ₹1 150 கோடி. இதுதான் என்ன சொல்ற ப்ராட் விஷன். எஸ், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார், லாஸ்ட் ஒரு 10 days நான் வந்து ₹100 போட்டு ஒரு ₹1000 நான் வந்து உங்ககிட்ட கட்டியிருக்கேன். எனக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் கோல்டு நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அது வந்து இப்போ எனக்கு அந்த ஆப்பில் வந்து காமிக்கும் அப்படின்றது. நான் இதுக்கு முன்னாடி கேட்டது அந்த ஆப் டிசால்வ் ஆயிடுச்சுன்னா கூட, ஆனால் அது நான் எப்படி கிராஸ் வெரிஃபை பண்ண முடியும்? ஓகே, நீங்கள் எவ்ரி பர்ச்சேஸ்க்கு அது ₹10 இருந்தாலும் சரி, ₹10,000 இருந்தாலும் சரி, ₹10 லட்சம் இருந்தாலும் சரி, இன்வாய்ஸ் உண்டு. இன்வாய்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துடும். அதாவது நீங்கள் பை பண்ணுற எல்லா பர்ச்சேஸ்க்குமே. அது போக நீங்கள் சொல்கிற அந்த ஆப்புக்கு ஏதாவது டெக்னிக், ஓகே நாங்கள் டெக் கம்பெனிங்கிறனால நான் சொல்கிறேன், எவ்ரி டேட்டா இந்த டேட்டா பேஸ் 7 ரெப்ளிகா இருக்கும். 7 ரெப்ளிகா மீன்ஸ் 7 பேக்கப் லேயர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ தட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று அசம்பாவிதம் நடந்தால் கூட நம்மக்கிட்ட 7 பேக்கப் இருக்கும். டு நோ நீங்கள் எத்தனை தடவை பை பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ரேட்டுக்கு பை பண்ணியிருக்கீங்க, உங்ககிட்ட எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது, வால்ட்லேயும் இருக்குது. ஸோ இட்ஸ் அ சொஃபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி ஆக்சுவலி. ஸோ இது வந்து அதை சொல்லலை, சும்மா வந்து ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் செய்கிற ஒரு கம்பெனிகிட்ட போயிட்டு எனக்கு ஒரு ஆப் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ₹50,000 வாங்குற சாஃப்ட்வேர் கிடையாது. இது பல லட்சங்கள் போட்டு பில்ட் பண்ண ஆப் ஆக்சுவலி. புரியுதுங்களா? நாங்கள் அதை பில்ட் பண்ணுறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. ஸோ இது வந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஆப்பு தானே. நகை கடைகள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட பிஸ்னஸ் இருக்குது, கஸ்டமர்ஸும் இருக்காங்க, ஒரு ஆப்பு தானே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் யாராவது அவுட் சோர்ஸ் பண்ணி அந்த ஆப்பை வாங்குறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆப்பு வாங்கி சும்மா வேணால் யூஸ் பண்ணலாம், ஒரு 100 பேர் 200 பேர் வேணால் யூஸ் பண்ணலாம். 500 1000 போகும்போது கிராஷ் ஆகிடும். ஆனால் எங்கள் ஆப் அப்படி ஆகாமல் ஹேண்டில் பண்ணுறதுக்கான காரணம் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸ்பர்டீஸ். நான் 9 வருஷமாக ஐடியில் ஒர்க் பண்ணி இதுக்கு எவ்வளோ இன்புட்ஸ் வேணும், எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும், ஒரு டிசாஸ்டர் நடந்தால் அதுக்கு எப்படி ரெக்கவரி பண்ணணும், அதுக்கு டேட்டா பேஸ் எத்தனை இருக்கணும், இந்த அளவுக்கு அதில் டீப்பராக போகணும். ஸோ மேலோட்டமாக பார்த்தா அது வந்து புரியுது. ஆனால் இல்லை, நான் அதுதான் கேட்குறேன் பிரதர். இப்போ நீங்கள் வந்து அவ்வளோ லேயர்ஸ் இருக்குது, இது வந்து அவ்வளோ சேஃபர் தான் அப்படின்னு. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேங்க்கோட ஒரு ஆப் இருக்குது. ஸோ பேங்க் ஆப்பில் நான் எல்லா டிரான்சாக்ஷன் பண்ணுறேன். ஒருவேளை பேங்க் ஆப் டிசால்வ் ஆனால் நான் நேரடியாக பேங்க்குக்கு போயிடும். பேங்க் போய் இந்த மாதிரி சோன்ஸோ இருக்குது, அப்போ நான் எங்கே யார்கிட்ட போகிறது? இங்கே எங்களோட ஆஃபீஸ், நீங்கள் வாங்குற இன்வாய்ஸில் எங்களோட கம்பெனி அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸ் இங்கே தான் இருக்குது. அண்ணா சாலையில் தான் எங்கள் ஆஃபீஸ். ஓகேங்களா? தூத்துக்குடியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. 2 ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு யாருனாலும் வரலாமே. கரெக்டுங்களா? இப்போ எங்களுடைய அட்ரஸ் வந்து ரியல் அட்ரஸை கொடுத்து தான் நாங்கள் யூஸ் பண்ணுறேன். என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ கூகுள் பே நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுறீங்க. இல்லை, நான் கேட்குறது இன்னொன்றும் தாண்டி, ஆஃபீஸே காலி பண்ணிட்டு போயிட்டீங்க, அப்போ நான் யார்கிட்ட போய் கேட்கறது? மேபி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அது ஆப்வியஸ்லி அதுதான் எக்ஸ்பிரஸ். இப்போ நகை கடை காலி பண்ணிட்டு போனால் என்ன பண்ணுவீங்க? அதே தான் ஆப்வியஸ்லி. சரிங்களா? நீங்கள் கேட்ட கொஸ்டின் நான் சொன்னேன் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின், பட் ஆன்சர் பண்ணணும்னா அதான் ஆன்சர். நகை கடை நாளைக்கு ஷட்டர் போட்டு போனாங்க, அப்படி தான் போனாங்க. ஷட்டர் போட்டு கடை திறக்கல அடுத்த நாள் காலையில் மக்கள் வரும்போது. அப்போ என்ன நடக்குமோ அதுதான் ப்ரொசீஜர். ஆனால் அப்படி ஆகாதுங்கிறதுக்கான காரணம் என்னன்னா, வால்ட்டுங்கிறது ஒரு இடத்துல தான் இருக்கா. வால்ட்டை யாரும் தூக்கிக்கிட்டுலாம் பையில் போட்டு எடுத்துட்டு போக முடியாது. நீங்கள் சொல்ல மூடி இருக்குது அப்படின்னா வால்ட் எங்கே இருக்குது? அந்த வால்ட்டுக்கு ஒரு கஸ்டோடியன் இருக்காங்க. அதாவது நீங்கள் சொல்கிறனால நான் சொல்கிறேன், அந்த தேர்ட் பார்ட்டி கஸ்டோடியன் யாருன்னா, எங்கள் கம்பெனி சார்பற்ற ஒரு கம்பெனி எங்களை ஆடிட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி ஆடிட் பண்ணால் அவங்களுக்கு ஆக்சஸ் வால்ட்டுக்கு இருக்குது. அவங்க ஆக்சஸ் இல்லாமல் வால்ட்டுக்குள்ள போக முடியாது. அவங்க யாருக்கும் சும்மா ஆக்சஸ் கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்ல மாட்டாங்க. புரியுதா நான் சொல்கிறேன்? தங்கம் வெள்ளியும் அதெல்லாம் வால்ட்லாம் இருக்குது. நீங்கள் சொல்கிற ஆஃபீஸை வேணால் நீங்கள் சொல்கிற ஹைப்போதெட்டிக்கலி ஆஃபீஸ் ஓகே நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஆனால் வால்ட்டை நம்ம தூக்கிட்டு போக முடியாதுல்ல. ஏன்னா வால்ட்டுக்கான ஆக்சஸ் கஸ்டோடியன்ட்டையும் இருக்குது. ஸோ கஸ்டோடியனோட ஆக்சஸ் இல்லாமல் வால்ட்டில் இருக்க தங்கத்தை வெளியும் தூக்கிட்டு யாரும் எங்கேயும் போக முடியாது.
ஓகே. ஸோ அதனால தங்கமும் வெளியே அங்கே சேஃபாக இருந்துச்சுன்னா யூ ஆர் சேஃப் தான் நான் சொல்லுவேன். இல்லை கஸ்டோடியன் கிட்ட இருக்குன்னா அதுக்கான டிரான்ஸ்பரன்சி இருக்கா, யார் அவங்கன்றது தெரியுமா? ஏன்னா அவங்க கிட்ட தான் நான் கேட்க முடியும் இல்லையா, அது கேட்குறேன். ஆப்வியஸ்லி அதுக்கான டிரான்ஸ்பரன்சி எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து யார் வரணும் அவங்க ஆட்டோமேட்டிக்கலி கமெண்ட் ஆக்ஷன் ஃபார் தட் ஆக்சுவலி தட்ஸ் வை தேர் இஸ் தேர்ட் பார்ட்டி கம்பெனி. எங்களுடைய கம்பெனிக்கு சார்பற்ற கம்பெனி நான் சொல்கிறேன், எங்களை தவிர்த்து அவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி. ஸோ நான் சொன்ன மாதிரி 10 ரூபா சாரி 10 நாள் நான் வந்து 100 ரூபா போட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு நான் வந்து கோல்டு வாங்கிட்டேன். நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு இருக்குன்னு சொல்கிறீங்க, நான் ஆப்பில் பார்த்துக்கிறேன், ஓகே எங்கிட்ட கோல்டு இருக்குப்பா அப்படின்னு. அந்த கோல்டெல்லாம் எங்கே வச்சுருக்கீங்க? அந்த கோல்டில் சென்னையில் ஒரு பேங்க் கிரேட் வால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மல் வால்ட் வந்து நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு லாக்கருக்குள்ள நடந்தே போகலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அந்த வால்ட். ஆக்சுவலி பெரிய வால்ட், நம்ம ஒரு ஆளே உள்ள நடந்து போகிற மாதிரி ஒரு வால்ட் இருக்கும். கிட்டத்தட்ட பேங்கிங்கில் என்னென்ன எஸ்ஓபி ஃபாலோ பண்ணுறாங்களா, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் சொல்லுவாங்க, அதே ப்ரொசீஜர் இதுக்கும். ஏன்னா தங்கமும் பணமும் ஒரு டிஃப்ரெண்ட் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். ஸோ அதுக்கான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குது. நான் சொன்ன மல்டி சிக்னேச்சர் ஆத்தென்டிகேஷன் 2-3 பேர் ஒரே டைமில் அக்சஸ் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். அண்ட் as I said அது யார் அக்சஸ் பண்ணுறாங்க வரைக்கும் ரெக்கார்ட் ஆகும். பிரச்சனை வந்து எல்லாருமே பிரச்சனை, யாரும் வந்து ஓகேன்னு விட மாட்டாங்க. அதான் அந்த செக்யூரிட்டி நான் சொல்கிறேன், செக்யூரிட்டி ப்ரோட்டோகால், அங்கே இருக்கிற 24/7 சர்வேலன்ஸ் எல்லாமே இருக்குது. அதை வச்சு தான் நம்ம உள்ளே வந்து கோல்டு வந்து உள்ளேயும் போகுது வெளியும் வருது. வெளியே வருது நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் 1000 ரூபா சொன்னீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10,000 ரூபாய்க்கு நீங்கள் கோல்டு சேவ் பண்ணீங்க, which is 1 கிராம். 1 கிராம் நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்கலாகவே கோல்டு வந்துடும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்களா வாங்குறேன் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, நான் இதை எப்படி வெரிஃபை பண்ணிக்கிறதுனா ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி ஆச்சுன்னா கண்டிப்பாக இருந்தால் தானே வரும், இல்லாத ஒரு பொருள் வராது. இருந்த பொருளால தான் உங்களுக்கு இந்த மாதிரி டெலிவரி உங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயின் வந்துடும். இந்த மாதிரி 1 கிராம் 4 கிராம் 8 கிராம் எக்ஸ்பிளைன் பண்ணலையே. ஸோ இந்த அப்படி இன்னைக்கான நிலவரத்தையும் அப்படி எக்ஸ்பிளைன். ஓகே, நான் இன்னொரு ஃபன் ஃபேக்ட் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மூணோட விலையுமே ஒன்று தான் ஆக்சுவலி. இது $100 கொடுத்தா இது வந்து கோல்டு வாங்கலாம், 1 கிராம் கோல்டு வாங்கலாம். $100 கொடுத்தா இன்னைக்கு இந்த 100 கிராம் வெள்ளியும் நீங்கள் வாங்க முடியும். இது அதாவது கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி இதோட வெயிட் எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். ஒரு 100 கிராம் தாளோட வெயிட் வந்து கரெக்டாக 1 கிராம். யூஎஸ் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அப்படி தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. இது அக்யூரேட்டாக நீங்கள் எடுத்து வெயிங் ஸ்கேல் வச்சுங்க 1 கிராம் வரும். இதை வச்சு நீங்கள் 1 கிராமுக்கு விட அதிகமான கோல்டு வாங்க முடியும் 2-3 மாதங்களுக்கு முன்னாடி. இன்னைக்கு இதையும் வெயிங் ஸ்கேல் இதோட வேல்யூ இருக்குல்ல, இதோட வேல்யூக்கு நீங்கள் 1 கிராம் தங்கம் வாங்க ட்ரை பண்ணி வாங்க முடியாது. ஏன்னா தங்கத்தின் விலை அவ்வளோ போயிருச்சு. இதோட வெயிட்டுக்கு ஈக்குவலண்டாக கூட உங்களால் இந்த 1 கிராம் வாங்க முடியாது. ஏன்னா இதோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது வருஷம். எவ்ரி டே இதோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகுது. US டாலர் எப்போல்லாம் டிப்ரிஷியேட் ஆகும் தங்கத்தின் விலை ஏறும். தங்கத்தின் விலை ஏறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம இந்தியா என்ன பண்ணுறோம் அப்படின்னா கச்சா எண்ணெய்க்கு அடுத்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுற வந்து கோல்டு. அப்போ இந்த கோல்டு வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாலரில் வாங்கி தான் கோல்டு இம்போர்ட் பண்ணுறோம், இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் ஆகுறது. அப்போது அதிக அமௌண்ட் ஆஃப் INR கொடுத்து அந்த கோல்டை நம்ம வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வரனால தான் தங்கத்தின் விலை இந்த வருஷம் எண்டுக்குள்ளே நான் இருக்கிற ஃபோர்காஸ்ட் சொல்கிறேன் 24 கேரட்டுக்கு சொல்கிறேன் 11,000 ரூபா தொடுங்கிறது வந்து நான் 11,000. அப்படி பார்த்தீங்கன்னா 22 கேரட் வந்து 10,000 ரூபாய் தொடுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதுக்கான பேக்கிங்கையும் நான் சொல்லிடுறேன். இது வந்து நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா சும்மா குருட்டாம்போக்கில் அடிக்கிறது கிடையாது. இது வந்து பேஸ்ட் ஆன் டேட்டா. இப்போ US டாலருக்கு நிகரான INRன்னு இப்போ நம்ம பேசுகிற டைமில் 85 ரூபா 30 காசு கிட்ட இருக்குது. இது நம்ம ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி 87 ரூபா 50 காசு வரைக்கும் போயிட்டு வந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற US டாலர் ரிசர்வ் கம்மியாயிருச்சு. அதாவது நம்ம RBI கிட்ட US டாலர்ஸ் இருக்கும்ல, இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற டாலர் எல்லா கண்ட்ரிட்டையுமே கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் US டாலர்ஸ் இருக்கும். இந்த டாலரை பொறுத்து தான் அந்த கண்ட்ரியோட கரன்சியோட ஸ்ட்ரென்த் இருக்குது. இப்போ என்ன ஆச்சு கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற கடந்த 6 மாதமாக RBI நம்ம கையில் இருக்கிற US டாலரை செலவு பண்ணிட்டாங்க, நிறையா குறைஞ்சப்போ தான் 87 ரூபா 50 காசு போனதுக்கான காரணம். இப்போது மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, கையில் இருக்கிற டாலர் ரிசர்வை கூட்டணும், கோல்டு ரிசர்வையும் கூட்டுறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு கண்ட்ரியோட கோல்டு ரிசர்வ் வச்சு அந்த கரன்சிக்கு வேல்யூ ஏறும். ஸோ கோல்டு ரிசர்வையும் கூட்டியிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நியூஸில் லாஸ்ட் 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா UKலேருந்து 100 கிலோ தங்கத்தை திருப்பி வாங்கியிருக்கு இந்தியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே ஏன்னா இந்தியன் ரிசர்வை வந்து அவங்க கூட்டுறாங்க. ஸோ கவர்மெண்ட்டே தங்கம் வாங்க மக்கள் வாங்கக்கூடாதுன்னு கிடையாதுல்ல, வாங்கியே ஆகணும். ஏன்னா கவர்மெண்ட்டே ஏதோ ரீசனாக தான் வாங்குறாங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. அப்போ தங்கம் வாங்கினா ஸ்ட்ரென்த்னா நம்மளும் தங்கம் வாங்குறோமோ நம்ம ஃபேமிலி அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ அப்படி பார்க்கச்சில் இப்போ ஆனால் நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது 90 ரூபா ஒரு டாலர் போகிறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இருக்குங்கிறத ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். 90 ரூபா ஒரு கிராம் போச்சு, ஒரு டாலர் போச்சு அப்படின்னா ஒரு கிராம் 11,000 ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேசுகிற டைம் கூட அழகாக ஒரு 12-15% கோல்டுலேயே க்ரோத் இந்த வருஷத்துக்கு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். பேங்க்கில் போய் சும்மா போட்டு வச்சிங்கன்னா வட்டி எவ்வளோ 6% தருவாங்க, 7% தருவாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில். ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனை விட கம்மியாக தான் கண்டிப்பாக இருக்கும். பேங்க்கோட எவ்வளோ உங்களுக்கு வட்டி தராங்களோ அதை விட அதிகமாக தான் இன்ஃப்ளேஷன் எப்போவுமே இருக்கும். அப்போ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும்னா உங்களுக்கு பெருசாக எனக்கு விவரம் தெரியாது சார், நான் ரொம்ப நாலேஜபிளாக கிடையாது, ஆனால் எனக்கு இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தங்கத்தில் போட்டு அமைதியாக இருங்க. இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு எடுத்து பார்க்காதீங்க, வளர்ந்துருச்சா ப்ராஃபிட் வந்துருச்சா
கண்டிப்பாக வந்து தங்கத்தை உடனே வாங்கி உடனே விற்கிறனால ப்ராஃபிட் யாருக்குமே வராது. ஏன்னா ஜிஎஸ்டி கட்டுறோம். தங்கத்தில் 3% ஜிஎஸ்டி இருக்குது. இந்த 3% ஜிஎஸ்டி திருப்பி நம்மளுக்கு கிடைக்கணும்ல. தங்கத்தில் விலை ஏறும்போது தான் நமக்கு அது திருப்பி கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்று தங்கத்தில் லாபம் பார்க்க முடியாது. ஆனால் லாங் டர்மாக பாருங்கள், ஒரு 6 மாதம் 1 மாதம் 1 வருஷம் பாருங்கள், கண்டிப்பாக தங்கத்தில் ப்ராஃபிட் இருக்குமே தவிர லாஸ் ஆகவே ஆகாத ஒரு அசெட் கோல்டு. இப்போ நீங்கள் இது கையில் வச்சிருக்கிறது வந்து இப்போ நம்ம அந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட நம்ம இப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ என்னென்ன வால்யூமில் வாங்க முடியும்? ஸோ இப்போ வந்து 1 கிராம் மினிமம், கோல்டுனா 1 கிராம் மினிமம், சில்வர்னா 50 கிராம் மினிமம் ஆக்சுவலி. ஓகே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டுக்கு இப்போ நான் டோர் ஸ்டெப் டெலிவரி சொல்கிறேன்ல, டோர் ஸ்டெப் டெலிவரிங்கிறது வந்து இப்படி உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். டெலிவரிங்கிறது வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணோம். இன்ஷோர் டோர் ஸ்டெப் டெலிவரி அப்படின்னா என்னென்னா, இந்த இது லாஜிஸ்டிக்ஸில் வரும்போது சப்போஸ் இது எதாவது டேமேஜ் ஆனாலோ இல்லை தொலைந்து போனாலோ நமக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி புது காயின் நாங்கள் இஷ்யூ பண்ண முடியும். இதுக்காக தான் நம்ம வந்து இந்த இன்ஷோர் டோர் ஸ்டெப் டெலிவரி வைக்கிறோம். இதே காயினை நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குறதுக்கு நகை கடைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கடைக்கு போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு ஒரு செலவாகும். கண்டிப்பாக ஆட்டோ செலவோ பெட்ரோலோ பைக்கோ எது எடுத்தாலும் ஒரு 200 100 200 ஆகிடும். அது போக உங்கள் நேர செலவுன்னு ஒன்று இருக்குது. உலகத்திலே விலை மதிக்க முடியாதது நேரம் தான். அப்போ நேரம் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகிடும் போய் வாங்கி பில் போட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு. கரெக்டுங்களா? இந்த நேரத்தையும் பணத்தையும் மிச்சம் பண்ணுறது தான் முக்கால்வாசியோட ஸ்டார்ட் அப்போட இதாகவே இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்களேன், இப்போது இந்த 10 நிமிஷத்து டெலிவரிக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. இந்த 10 நிமிஷம் டெலிவரியோட ஆப்போட என்னென்ன, நீங்கள் மளிகை கடைக்கு போக வேணாம் சார், நான் உங்களுக்கு வீட்டுக்கே கொண்டு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் தரேன், பால் தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ அதே கான்செப்ட் தான். தங்கத்தை நீங்கள் தேடி வெளியே போக வேண்டாம், இன்றைக்கி வீட்டுக்கே தங்கத்தை கொண்டு வர முடியும் அட் லெஸர் காஸ்ட். அதான் இதில் முக்கியமான விஷயம். கடைக்கு போய் வாங்குறத கம்மியாக உங்களால் இது வாங்கிட முடியும். ஸோ இந்த டெலிவரி சார்ஜுங்கிறது இதில் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் வந்து தங்கத்துக்கு விலை வந்து மார்க்கெட் நிர்ணயிக்கிறனால இதில் ஹிடன் காஸ்ட்லாம் போட்டு டெலிவரி வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ண முடியாது. மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ஃப்ரீ டெலிவரி பண்ணுங்கள் சார், அமேசானில் ஆர்டர் பண்ணால் எனக்கு ஃப்ரீ டெலிவரி வருதுன்றாங்க. ஃப்ரீ டெலிவரின்னு இந்த உலகத்தில் எந்த பொருளுமே கிடையாது. எல்லாத்துமே அந்த பொருளில் விலையை சேர்த்து வச்சு தான் ஃப்ரீ டெலிவரி கொடுக்க முடியும். ஒரு டிஷர்ட் நீங்கள் வாங்குறீங்க 500 ரூபா, அதை வந்து நீங்கள் வீட்டுக்கு டெலிவரி கேட்குறீங்க 100 ரூபான்னு அந்த கடைக்காரர் டெலிவரிக்கு 100 ரூபான்னு சொன்னாரா நீங்கள் வாங்க மாட்டீங்க. இதுவே அந்த கடைக்காரர் 700 ருபீஸ் ஃப்ரீ டெலிவரின்னு சொன்னால் நீங்கள் அடுத்த நாள் வாங்கிடுவீங்க. ஏன்னா ஃப்ரீ டெலிவரி தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது வந்து ஒரு பிம்பம் தான் இது வந்து. ஸோ அப்படி பார்க்கச்சல இதுக்கு டெலிவரி சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ 1 கிராமா நான் வாங்கணும்னா டெலிவரி காஸ்ட் கட்டி நம்ம வந்து ஓகே. இந்த 300 ருபீஸ் 1 கிராமுக்கு பார்க்கும்போது எக்ஸ்பென்சிவாக தெரியலாம். ஆனால் 4 கிராம் காயினுக்கு வந்து 500 ருபீஸ். காயினோட வேல்யூ கிராம்ஸ் ஏற 10 கிராம் காயினுக்கு 900 ருபீஸ். இதே 10 கிராம் காயினை நான் ஆஃப்லைனில் வாங்க ட்ரை பண்ணேன்னா 2400 ரூபா செலவாகும் வெறும். ஏன்னா இது வந்து மின்டிங் சார்ஜ்னு ஒன்று போடுவாங்க சார். அது பேர் வந்து டை சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கடைகளில் கேட்டிங்கன்னா. அதாவது செய்கூலி சேதாரத்தோட இன்னொரு மறுபெயர் இந்த அச்சுக்கூலிம்பாங்க தமிழில். ஸோ இது வந்து இதுக்கு மட்டுமே 2400 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. 900 ருபீஸில் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகுது, நேரமும் பணமும் மிச்சம் தானே. இதுதான் நான் கொண்டு வந்த கான்செப்ட், புது கான்செப்ட் ஆக்சுவலி. ஸோ இப்போ வித்தின் சென்னைனா நேரடியாகவே வந்து வாங்கிக்கலாமா? அப்படி ஆப்ஷன்ஸ் உண்டா? நீங்கள் கேட்ட நல்ல கொஸ்டின். வால்ட்டுக்கு யாருமே அக்சஸ் கிடையாதுங்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனியோட நாம். வால்ட் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்குன்னு எங்கே எக்ஸாக்டாக இருக்குங்கிறத வந்து நான் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. இல்லை ஆஃபீஸ் அட்ரஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே ஆக்சஸ் இல்லையா? வால்ட் ஒரு இடத்துல இருக்காது. ஓகே. இதுவுமே ப்ரோட்டோகால். ஏன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து கம்பெனியோட ஃபவுண்டர், நான் டெய்லி எங்கே ஆஃபீஸ் போய்ட்டு வரேன்னு ஒருத்தவங்க நோட் பண்ணாங்கன்னா அப்போ இங்கே தான் தங்க இருக்குன்னு நினச்சி அதுக்கு ரிஸ்க் இருக்கா? இந்த ரிஸ்க் இருக்கக்கூடாதுங்கிறனால கம்பெனிக்குள் அதை என்ன சொல்ல ஆஃபீஸ்க்குள்ளேயே நீங்கள் வால்ட் செட்டப் வைக்காதீங்கிறது வந்து எங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி நாம்ஸ். இன்சூரன்ஸ் கம்பெனி 100% இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா தெஃப்டாக இருந்தால் சரி, பர்க்லரி இல்லை சுனாமி, எர்த்குவேக் எது வந்தாலும் வால்ட் இருக்கிற மொத்த தங்கமும் வெள்ளிக்கும் 100% இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வால்ட்ல கொள்ளை அடிச்சிட்டாலும் இன்சூரன்ஸ் உங்களுடைய கிராம் சேஃப். நாங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி உங்கள் 10 கிராம் நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் 10 கிராம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, புரியுதுங்களா? ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் அது ஒரு பெட்டர் தானே. இப்போ நாங்கள் அதனால தான் வால்ட்டுக்கு யாரையும் நாங்கள் கூப்பிட்டு போக முடியாது. வாங்க இங்கே வாங்க, இங்கே நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம், ஃப்ரீ டெலிவரி எடுத்துக்கோங்க நம்ம சொல்ல முடியாதுக்கான காரணம் என்ன, வால்ட்டுக்கு உள்ளே எது வந்தாலும் இன்சூர் ஆகிடணும், வால்ட்டை விட்டு எது வெளியே போனாலும் இன்சூர் ஆகிடணும். இதில் வந்து இந்த பார்ஷியல் இன்சூரன்ஸுங்கிற கான்செப்டே நாங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல. எஸ்ஓபி வந்து எல்லாத்தையும் இன்ஷூர் பண்ணுறது பெட்டருங்க. இப்போ எனக்கு என்ன பேசிக்காக ஒரு டவுட் இருக்குன்னா, நான் வந்து 1 கிராம் தான் புக் பண்ணியிருக்கேன், நான் வாங்க போகிறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது அது ஆஃபீஸ்லேருந்து நான் வாங்கிக்கலாங்கும்போது ஒரு சின்ன வால்யூம் தானே. ஆமாம். இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பர்சனாக என்னோட வியூவில் வந்து அவ்வளோதானே அது. கரெக்ட். ஆனால் நீங்கள் இப்போ வால்ட்டுன்னு எடுக்கும்போது அது 10 கிலோன்னு வரும்போது அப்போது அது ரிஸ்க் உங்களுக்கு இப்படி தான். நீங்கள் 1 கிராம் வாங்க வரீங்க, அதுக்காக நாங்கள் 10 கிலோ இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறோம்னா ரிஸ்க்குன்னு நான் சொல்ல வரேன். ஓகே. ஸோ
நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரலாம், எங்களை பார்க்கலாம், எங்கள்கிட்ட பேச எங்கே சிம்பிளுங்க. இப்போ கூகுள் பே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, கூகுள் பே ஆஃபீஸ்க்கு எனக்கு நீங்கள் நேரில் போயிருக்கீங்களா? போனதில்லை. எங்கே இருக்குன்னு கேட்டால் பெங்களூரில் இருக்குது, ஆனால் அவங்க யாரும் போக முடியாது. அதுக்கான காரணம் என்னென்னா கூகுள். அதே மாதிரி நாங்களும் ஒரு டெக் கம்பெனி. மக்கள் எது கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு ஆஃப்லைன் நகைக்கடையும் எங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் நகைக்கடையே கிடையாது, நாங்கள் ஒரு டெக் கம்பெனி. ஸோ எங்களுடைய ஆஃபீஸ் வந்து ஒரு ஐடி கம்பெனி ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்கும். நகைக்கடை மாதிரி ஷோரூமில் நாங்கள் டிஸ்பிளே போட்டு வச்சுட்டு காயினையும் ஜுவல்லரிலாம் அரேஞ்ச் பண்ணிட்டு கந்துருக்க மாட்டோம். இது வந்து ப்ராப்பர்லி ஒரு டெக் கம்பெனி. ஸோ நீங்கள் இப்படி வச்சுக்கோங்களேன், ஆரோகோல்டு சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு பேங்க், பேங்க் ஃபார் கோல்டு மாதிரி. கோல்டுக்குன்னு ஒரு பேங்க் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி பார்க்க சில நீங்கள் நேரில் வந்து காயினை வாங்குற சொல்யூஷன் நாங்கள் வந்து பண்ணுறது யாருக்குமே அட்வைஸ் பண்ணுறதில்ல. இன்சூரன்ஸ் கம்பெனி பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு. உங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணுமா, நீங்கள் அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் வாய்டாக ப்ராபபிலிட்டி இருக்குன்றாங்க. புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் தான் ஒரு இடத்த டிஸ்க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போ அவங்க அதனால் அதுக்கு ஒரு ரிஸ்க் வருது. அந்த ரிஸ்க் ஆச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, வாய்டு பண்ண தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. சார் நீங்கள் வந்து இதை வர வச்சிங்க, இவங்க தான் அதை பிளான் பண்ணி ஏதோ பண்ணிட்டாங்க, அப்போ உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் வாய்டு பண்ணுறதுக்கான ப்ராப்ளம் இருக்கிறனால அந்த எஸ்ஓபி கிடையாது. ஒன்லி டோர் ஸ்டெப் டெலிவரி. ஆனால் டோர் ஸ்டெப் டெலிவரிக்கு உங்களுக்கு 100% கேரண்டி நாங்கள் கொடுக்குறோம். தொலைந்தாலோ என்ன ஆனாலும் நாங்கள் அதுக்கு கேரண்டி கொடுக்குறோம். ஓகே, இப்போ வீட்டு வரைக்கும் கரெக்டாக வரல, இல்லை வந்து சேர்ந்ததில் டேமேஜ்னா நீங்கள் தான் நாங்களே ரெஸ்பான்சிபிள். எக்ஸாக்ட்லி. ஓகே, அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கல. 10,000 பொருளுக்கு 300 வச்சுக்கோங்க. சரி, இதே நான் 10 கிராமுக்கு சொல்கிறேன். 1 லட்ச ரூபா பொருளுக்கு 900 rupees நீங்கள் பே பண்ணிட்டா நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம். என்ன ஆனாலும் சரி, உலகமே அழிஞ்சாலும் அந்த தங்கமோ வெள்ளியோ உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்கிறதுக்கு அந்த நம்பிக்கை. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ வேல்யூ ஃபார் மணி இஸ் மோர். ஸோ இப்போ இந்த மாதிரி இவ்வளோ ஒரு கேள்வி, இவ்வளோ பதில் சொல்லியுமே நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு கன்வின்ஸே பண்ண முடியல, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் உண்டா? அந்த மாதிரி இருக்குது கண்டிப்பாக. நல்ல ஒரு மக்கள் இருக்காங்க. எவ்வளோ சொன்னாலுமே கடைசி வரைக்கும் இருக்கிறவங்களாம் நம்ம ஒன்று நான் என்ன சொல்கிறேன், ஆரோகோல்டு தான் எல்லோரும் வாங்கணும் நான் சொல்லலை. உங்களுக்கு எங்கே ப்ரிஃபராக இருக்கா? நான் கோல்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். நான் ஆரோகோல்டை ப்ரமோட் பண்ணல, நான் கோல்டு தான் ப்ரமோட் பண்ணுறேன். மக்கள் கோல்டு வாங்கி வச்சிருக்கணும். உங்கள்கிட்ட கோல்டு இருந்தால் தான் நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூர்டு. அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். இப்போது இது வந்து எப்படி டேட் பேக் ஆகுதுன்னா, நான் ஆரோகோல்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ 7 வருஷம் R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மட்டும் 7 வருஷம் பண்ணுறேன். தங்கத்தையும் வெள்ளியும் நான் ஸ்டடி பண்ணுறேன். எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி எக்கனாமி ஒர்க் ஆகுது, உலக பொருளாதாரம், உலக வணிகம், இதெல்லாம் எப்படி இது கூட டைப் ஆயிருக்குங்கிறத கற்றுக்கும் போது நான் என்ன யோசிக்கிறேன், இந்த சொசைட்டியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். இந்த நாலேஜ் எல்லாருமே மக்களுக்கு இல்லை. மக்கள் எல்லாமே பணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. வெறும் பணத்தை மட்டுமே பேங்க்கில் வச்சு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு உட்காந்துருக்காங்க. அது தவறு. இப்படி பண்ணால் இன்ஃப்ளேஷன் வந்து அவங்கள சாப்பிட்றோம் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கப்புறம் நானே ஒரு சொல்யூஷனாக மாறுறேன். பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see in this world அப்படின்னு மகாத்மா காந்தி சொன்னது அந்த ப்ராபவாகவே நான் ஆகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு சொல்யூஷன் எனக்கு கண்டுபிடிக்கிறேன், அந்த சொல்யூஷன் மக்களுக்கே ஒரு சொல்யூஷனாக நான் கொடுக்குறேன். இதுதான் ஆரோகோல்டோட இன்செப்ஷன். நீங்கள் இந்த இயர் எண்டில் இவ்வளோ வரைக்கும் டச் ஆகும். இப்போ 22 கேரட் ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் ஒரு கிராம்க்கே வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு உங்களுடைய பார்வைப்படி இன்னும் ஒரு 2 years லேட்டர் இல்லை ஒரு 5 years லேட்டர் என்ன லெவலில் இருக்குன்றதை நீங்கள்? நான் ரஃபாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இப்படி அசியூம் பண்ணிக்கோங்க, தங்கம் வந்து எவ்ரி 4 years டபுள் ஆகும். டபுள் ஆகும் எவ்ரி 4 years. ஓகே. ஸோ ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியப்படுற ஒரு விஷயம்னா, லாஸ்ட் 1 yearல மட்டுமே 42% கூட்டினது. இல்லை அதுதான், அப்படி ஒரு ஹைக் இருக்கும்போது நீங்க சொல்ற கான்செப்ட் ஒர்க் அவுட் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமான்னு கேக்குறீங்க. ஏன்னா இப்போ திரும்ப நெக்ஸ்ட் ஒரு 4 yearsல இப்போ மேபி ஒரு 10,000 வச்சுக்கிட்டா அப்படியே 20,000 ஆயிரும் நம்ப முடியுமா? ஓகே. ஸோ இப்போ எப்படி நீங்கள் எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, இது எதனால நடக்குதுங்கிறத மேட்டர். நான் இப்போ 4 yearsல டபுள் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். எந்த ஒரு அசெட்னாலும் 5 வருடத்துக்குள்ளே அது டபுள் ஆச்சுன்னா அது நல்ல அசெட். தங்கம் 4 வருஷத்தில் ஆகுது, விச் இஸ் குட். நீங்கள் 5 வருஷத்துக்கு மேலே ஏதாவது ஒரு அசெட் டபுள் ஆகுது அப்படின்னா அந்த அசெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா உங்களுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிப்ரிஷியேட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? 5 வருஷத்துக்குள்ள அந்த அசெட் டபுள் ஆச்சுன்னா அது வந்து நல்ல அசெட். உங்களோட இன்ஃப்ளேஷன்லேருந்து உங்களுக்கு பீட் பண்ணுங்கிறதா அந்த நான் சொல்ல வரேன். 5 வருஷத்துக்கு தாண்டி இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் பேங்க்கில் போய் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்கன்னா உங்கள் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டால் இன்றைக்கி வரைக்கும் யாரெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாருக்குமே நான் கேட்குறேன், யாருக்குமே தெரியாது. 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு உங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறேன் 11.75 years ஆகும். கிட்டத்தட்ட 12 வருஷம் வச்சுக்கோங்க. டேக்ஸ் எல்லாம் சேர்த்து கழிச்சோன்னா 12 வருஷம் வந்துடும். 12 வருடம் ஆகுது உங்களோட 1 லட்ச ரூபா 2 லட்சம் ஆகிறதுக்கு. அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க, ஜாஸ்தியா? இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் ஏன் இது பெட்டர் நான் சொல்கிறேன்னு புரியுதுங்களா? அதாவது என்னன்னா, தங்கத்தின் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸே வந்து அப்ராக்சிமேட்டாக 12 to 15 to 16% இருக்குது. போன ஒரு வருஷம் 42%. ஆனால் ஆவரேஜாக 15% மினிமம் கேரண்டி இருக்குது. ஸோ நீங்கள் நம்பி தாராளமாக பண்ணலாம். பேங்க்கில் போடுறது பில் தங்கமாக மாற்றி கையில் வச்சு. ஓகே தான் நீங்கள் சொல்கிற இந்த கேல்குலேஷன்ஸ் அப்படின்றது. பட் ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின். இப்போ வந்து ஸ்டாக் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பேசும்போது அவ்வளோதான் நீங்கள் என்ன அவங்க சொல்கிற லாஜிக் இப்படி தான், இந்த நியூட்டனின் 3ஆம் விதி மாதிரி ஒவ்வொரு வினைக்கு எதிர்வினை உண்டுன்னு இவ்வளோ வந்துருச்சு. கண்டிப்பாக கீழே தான் வரும், அது மேலே போகாது. இல்லை மேபி ஸ்டேபிள் ஆகலாம், அதுக்கு மேலே ஒரு உயரம்ன்றது கிடையாது, அது நியூட்டன் விதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படி கிடையாது. நான் ரீசன் சொல்கிறேன். அதாவது இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சொல்கிற நியூட்டன் 3ஆம் விதி வச்சு நான் சொல்கிறேன். 40 வருஷம் முன்னாடி பண்ண ஒரு செயலின் வினை தான் இப்போது நடக்குது. பிரெட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட். அதாவது தங்கத்தையும் டாலரையும்
டீகப்பிள் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட எவ்வளோ தங்கம் இருக்கோ அவ்வளோதான் நீங்கள் நோட் அச்சடிக்க முடியும். இது இருந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி எவ்வளோ நீங்கள் நோட் அச்சடிச்சிக்கலான்னு ஒரு ரூல் இருக்குது. இந்த தவிர அவங்க செய்கிறதுக்கு அன்றைக்கி செஞ்சனால தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் இன்ஃப்ளேஷனில் சஃபர் ஆகிட்டு இருக்கோம். 45 வருஷம் 50 வருஷம் பின்னோக்கி போனீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 0.1 to 0.2% இருந்துச்சு. மக்களால் 3 வருஷம் வேலைக்கு போனால் உங்களுக்கு ஒரு வீடு கிடச்சிடும். உங்களால் ஒரு வீடு வாங்கிட முடியும். 3 வருஷம் உங்கள் லைஃப் டைமில் 3 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா வீடு கிடச்சிடும். இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆகுது நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள். 30-40 வருஷம் ஆகுது அவனுக்கு அந்த லோனை முடிக்கிறதுக்குள்ளே. அப்போது எத்தனை டைம்ஸ்? 10 டைம்ஸ். அப்போது அப்படி பார்க்கச்சில அந்த காலத்தில் எல்லாருக்குமே கார் வாங்க முடிஞ்சிச்சு. எல்லாராலையுமே ஒரு வருஷம் வேலை பார்த்தா கார் வாங்கிட முடியும். எல்லாராலையும் எஜுகேஷன் கிடச்சிச்சு. எல்லாருக்குமே காலேஜ் போகிற அளவுக்கு காசு இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் டாலரை வந்து கோல்டை வச்சு பெக் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அதை டீகப்பிள் பண்ணதுலேருந்து வேணும்னா அச்சடிச்சிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு 100 ரூபா வருது, செலவு 200 ரூபா இருக்குன்னா பேலன்ஸ் ஒரு 100 ரூபா ஷார்ட்டேஜாக இருக்கா, அதை அவன் பிரிண்ட் அடிக்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி தான் அவன் கண்ட்ரியே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி 100 days $1 trillion பிரிண்ட் அடிக்கிறாங்க. $1 trillion வந்து 8 லட்சம் கோடி. 100 நாளுக்கு 8 லட்சம் கோடி நோட் அச்சடிச்சிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? அதை பிரதிபலிப்பு தான் தங்கத்தின் விலை இப்படி உயர்றதுக்கான காரணம் நான் சொல்ல வரேன். தங்கத்தோட விலைக்கும் US டாலருக்கும் சம்மந்தம் இருக்குது. இது எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பர்ட் வந்து இது பேசினாலும் நான் சொன்ன டைனமிக்ஸ் மாறாது. அவன் நோட் அடிச்சிருக்கே ஸ்டாப் பண்ண முடியாது. அவன் ஸ்டாப் பண்ணானா அவன் நாடு கொலாப்ஸ் ஆகிடும். இது எப்படி மாட்டிக்கணும்னு புரியுதா? புலி வாழை பிடிச்ச கதை தான். புளியை விட்டால் புலி கிடச்சிரும். நான் வந்து வாழை பிடிச்சிட்டே இருந்தேன்னா புலி என்னைக்கு வேணாலும் அதே மாதிரி தான். ஸோ புலி வாழை பிடிச்ச கதை மாதிரி அவனை நோட்டை அச்சடிக்கிறத கண்ட்ரோலும் பண்ண முடியல. அவன் வந்து நோட்டை அச்சடிக்கிறத கண்ட்ரோல் பண்ணானா வேறு பிரச்சனை, அவனோட எக்கனாமி டவுன் ஆகிடும். ஸோ அவன் 2 நடுவில் மாட்டிக்கிட்டு அவன் நோட்டை அச்சடிச்சிட்டே தான் இருப்பான். அவன் நோட்டை அச்சடிக்க இதோட விலை ஏறிட்டே தான் போகும். அவன் மாட்டினா நமக்கு லாபம் அப்படின்னு அந்த மாதிரி தான். ஸோ அப்படி பார்க்கச்சில தங்கத்தை லாங் டர்மாக தான் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மறுபடியும் சொல்கிறேன், 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ண போகிறவங்களாம் இப்போ பிளான் பண்ணும்போது ஐயோ நம்ம கல்யாணம் பண்ணும்போது தங்கம் வாங்க முடியுமாங்கிற சிச்சுவேஷன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நான் சொன்ன மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் தான் மக்கள் தங்கமே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா தங்கத்தின் விலை கிராம் 20,000 போனால் இந்த மாதிரி சின்னதாக தான் வாங்கி 1 கிராம் சேர்க்க முடியும். இன்னொன்று என்ன ஆகிடும், கேரட்டை கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 9 கேரட்டில் நகை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. 22 கேரட்டில் நீங்கள் நகை வாங்குறவங்க மக்கள் 10 வருஷம் கழிச்சு 9 கேரட்டில் கோல்டு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அதான் அஃபோர்ட் பண்ண முடியும் அவங்களால. அந்த தங்கம் மாதிரியே இருக்காது. ஆக்சுவலி 9 கேரட்டில் வாங்கினீங்கன்னா காப்பர் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ என்ன ஆகுனா அதோட கலரே தங்க கலரில் இருக்காது, காப்பர் கலரில் இருக்கும். இந்த சிச்சுவேஷன் ட்ரெண்ட் வருங்கிறத வந்து ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸ் ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 9 கேரட்டில் கோல்டு வாங்கும் காலம் இன்னொரு 5-6 வருடங்களில் வந்துருன்றாங்க. ஆனால் 22 கேரட் அப்போ வாங்குற மக்கள் இருப்பாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், தங்கத்தின் விலை சீலிங்கே கிடையாதுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு நல்லா எவ்வளோ நோட் அச்சடிக்கிறீங்களோ தங்கத்தோட விலைக்கு டேரெக்டாக சம்மந்தம் இருக்குன்றேன். எவ்வளோ நோட் அச்சடிக்கிறோம் ஏதாவது லிமிட் இருக்கா? லிமிட்டே கிடையாது. எவ்வளோனா அச்சடிச்சிட்டே இருக்கலாம். ஆனால் தங்கத்தின் விலை உயர்வதற்கு இந்த கேப்புமே கிடையாது. இதுக்கு மேலே தங்கம் போகவே போகாது. ₹1,00,000 தங்கம் போகுமா அப்படிங்கிற போகும். 1 கிராம் ₹1,00,000 போகும். அதுக்கு லிமிட்லாம் கிடையாது. இங்கே நோட் அச்சடிச்சிட்டே இருக்க இந்த விலை ஏறிக்கிட்டே தான் போகும். என்ன நான் சொன்ன அந்த வருஷங்கள் 4 வருஷத்தில் ஒருக்க டபுள் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 1 லட்சம் வரதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆகும் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். 25 வருஷம் ஆகலாம். சரிங்களா? ஆனால் ₹1,00,000 1 கிராம் போகலாம். இதுதான் ஃபேக்ட். இதுதான் ஃபேக்ட். ஸோ மக்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற பணத்தை அழகாக வந்து இந்த மாதிரி ஃபார்மில் மாற்றி வச்சுக்கோங்க. அதாவது காட்ஸ் மணியாக மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் கவர்மெண்ட் பண்ணுற மிஸ்டேக்னால பாதிக்கப்பட மாட்டீங்க. நீங்கள் உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். ரைட். ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைச்சிருப்போம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது இருந்ததுனால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதையும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். நன்றி. தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. South India's #1 travel brand. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR Injambakam.